கிறிஸ் டைரக்ஷன்ல நம்ம பௌஷா பங்கனோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் ஹரிஹரா வீரமுல்லு பார்ட் 1. இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷனும் நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அஃபிஷியல் தமிழ் டப்பிங் ட்ரெயிலுமே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டப்பிங் சூப்பரா இருக்கு, ட்ரெயிலுமே பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைனாக தான் இருக்கு. ஸோ ஸ்டோரி என்னன்னா, இந்தியாவில் 17th செஞ்சுரியில் முகல் எம்பையர் நடந்தது இல்லையா, அந்த முகலாய பேரரசுல அப்ப இருந்த அந்த ராணுவ தளபதி நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களை எதிர்த்த ஃபர்ஸ்ட் இந்தியரா இருக்கக்கூடிய நம்ம வீரமல்லு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாரு அண்ட் கடைசியில் என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜூலை 24 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல நடிச்சிருக்கிற நம்ம பவன் கல்யாணோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கம் போல அவரோட மாஸ் அண்ட் ஆக்ஷன் கிளாஸ்லாம் இந்த படத்துல செமையா இருக்கும் போல நல்லாவே ஒர்க்கா இருக்கு. ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது. அண்ட் இந்த கதையில அவுரங்கசீப்பா நடிச்சிருக்கிறது நம்ம பாபி டியோல் அண்ட் பஞ்சமி கேரக்டர்ல நித்ய கர்வால் நடிச்சிருக்காங்க. கூடவே நம்ம நோரா ஃபெட்டி, சத்யராஜ், நாசர், சுனில், அனுபம் கேர்னு இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷன் ஜூலை 24 அன்னைக்கு தியேட்டர்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ பௌஷா பாங்கனுடைய இந்த ரெகுலர் மாசான சீக்வன்ஸ்லேயே சேர்த்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவியை பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் டப்பிங்கோட இந்த படம் வரதுனால இந்த படம் உங்களுக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பவன்கல்யாண் மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு பவன்கல்யாண் பிடிக்குன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகாது. ஹிஸ்டாரிக்கல் மூவி தான், ஆனால் ட்ரெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில போரிங்கான சீக்வன்ஸுமே இருக்குன்னு தான் தோணுது பார்த்த பிறகு. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி போகுது, ஸோ நல்லா போதாலியான்னு. ஜூலை 24 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸ் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ண போறாங்க. யாரெல்லாம் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் பார்க்க வெயிட் பண்றீங்களோ, ஜூலை 24 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸ் தமிழ் டப்பிங்கோட இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.